ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா April 2, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ் அசாம் கவர்மெண்ட் ஓவர் அன்ட்ரேஸ்ட் ஃபாரின் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இது டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ஆர்சி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேவா? என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது வந்து என்ன 1985 அக்கார்டு. ஓகே, அசாம் அக்கார்டு மூலமாக வந்து என்ஆர்சி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த என்ஆர்சி வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா 1971 வந்து என்னென்னா நமக்கு பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வந்து என்ன இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ஸோ March 24, 1971 வரைக்கும் வந்து என்னென்னா யார் யார் உள்ளே வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது. ஸோ அங்கே என்ஆர்சியை யார் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நார்மல். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்ட்ரேஸ்டு ஃபாரின் இமிகிரண்ட்ஸ், அதாவது என்ன இந்தியாவுக்குள்ளே அரௌண்டு 91,609 பர்சன் வந்து என்னென்னா ஃபாரினர் ட்ரிபுனல் மூலமாக வந்து இல்லீகல் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு March 2018 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா நிறைய பேர் மிஸ் ஆகிருக்காங்க. ஓகே, அரௌண்டு 72,486 பீப்புள் வந்து என்ன அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிச்சம் இருக்கிறதுலே வந்து என்ன கொஞ்சம் பேர் தான் வந்து என்னென்னா அவங்க வந்து டீடைன்ட் இதில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்கலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதை தான் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டை கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து என்ன புஷ்பேக் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது. ஓகே, அதையும் இதில் பற்றி பேசியிருக்காங்க. புஷிங் பேக் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது. புஷிங் பேக் அப்படிங்கிறது என்ன, இல்லீகல் ஃபாரினர்ஸை வந்துன்னா அவங்களுடைய கண்ட்ரியோட டிப்ளமேட்டை வந்து இது பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி, அதாவது என்ன அந்த ஃபாரினர்ஸோட அந்த ஐடென்டிட்டி வந்து என்ன அந்த டிப்ளமேட் வந்து செக் பண்ணி அவங்கள மறுபடியும் அதே கண்ட்ரிக்கு அனுப்புறது தான் புஷிங் பேக் பாலிசி அப்படிங்கிறது. ஓகே, அந்த புஷிங் பேக் பாலிசி அந்த ரிலேட்டட் வந்து என்னென்னா இந்த இதில் ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த அதுன்னா இது வரைக்கும் என்ன டீடைன் ஆன பர்சன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இவங்களோட அந்த இந்த மாதிரியான டிப்ளமேட் வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணுறது வந்து என்னென்னா இதில் இன்னும் கரெக்டாக முடியலை அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரேஷனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டியில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஓகேவா? மேபி வந்து என்னென்னா அங்கே வந்து சில சிம்பத்தைசர்ஸ் இருப்பாங்க. அந்த சிம்பத்தைசர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்னென்னா ப்ளூராலிட்டி கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து அந்த சிம்பத்தைசர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ISISங்கிற குரூப் மாதிரி முஸ்லீம்ஸ் பீப்புள் வந்து அவங்களோட கலந்து இதாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ இந்தியாவுக்குள்ளே வரும்போது மேபி அந்த ISISோட இதை வந்து என்னென்னா லைக் அவங்களுடைய பாலிசியை வந்து என்னன்னா இந்தியாவில் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ரெண்டுக்குமே வந்து இது வந்து பிரச்சனை வரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து என்ன அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லீகல் நிறைய பேர் உள்ளே வரும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாததுனால ஸோ அங்கே இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்மளுடைய பாலிசிஸ் வந்து என்னென்னா எஃபெக்டிவாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அங்கே இருக்க பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து என்ன இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து லோ ஸ்கில்டு பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த லோ ஸ்கில்டு பீப்புளோட அந்த இதில் தான் வந்து என்னென்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த லோ ஸ்கில் ஜாபில் தான் வந்து என்னென்னா உள்ளே இன்ட்ரூட் ஆவாங்க. அப்படி இன்ட்ரூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னமும் டிப்ரைவில் இருக்க பீப்புள் வந்து என்ன இன்னமும் பூவரைஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இல்லீகல் இமிகிரேஷனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் பேக்ரவுண்டில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து என்ன, ப்ரைட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நியூஸை பற்றி பார்த்துருக்கோம். PSLV C45 பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நிறையா ஃபஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் தான் ஃபஸ்ட்டு இந்தியா PSLV QL அப்படிங்கிற இதை வந்து டெக்னாலஜி வந்து என்ன இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ 4 மோட்டார், அதாவதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து 4 மோட்டார் வந்து யூஸ் பண்ணுற அப்படிங்கிற கேட்டகரியே வந்து என்ன இதில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி வந்து இதோட முக்கியமான இதுதான் ஃபஸ்ட் டைமாக 3 லேயரில், அதாவது என்ன ஃபஸ்ட் அட்டம் பிளேசிங் பேலோட வந்து என்ன
3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து என்னென்னா நம்ம வந்து நிலைநிறுத்துகிறோம். இந்த 6 இதெல்லாம் 3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து என்ன பேலோட்ஸ் வந்து நிலைநிறுத்துகிறோம். அரௌண்ட் 28 இன்டர்நேஷ்னல் இதோட சேட்டலைட் வந்து இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா டோட்டலாக நம்மளுடைய இந்தியாவில் 47th மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல்வியில் இது 47th மிஷன். இதோட பேர் வந்துன்னா பிஎஸ்எல்வி C45. ஓகேவா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல் மிஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எமிசாட்டோட முக்கியமான ஒர்க், ஓகேவா, முக்கியமாக இதை எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா சர்வேலன்ஸ் சேட்டிலைட்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த சர்வேலன்ஸ் சேட்டிலைட்ஸ் எதுக்கெல்லாம் சர்வேலன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான சர்வேலன்ஸ். எதுக்காண்டினா கோஸ்டைல் ரேடார்ஸ் வந்து ஹோஸ்டைல் ரேடார்ஸ் ஏதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்தது இல்லாட்டி வேறு ஏதாவது தகவல் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எமிசாட் வந்து யூஸ் ஆகும். ஸோ எமிசாட்டோட இன்னொரு முக்கியமான இது என்னென்னா ஸ்பேஸ் பேஸ்டு எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எலிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பண்ணுது அப்படிங்கிறது இது முக்கியமான விஷயம். ஓகேவா. ஸோ இதை தவிர வேறு என்ன இதில் முக்கியமானது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னா இதோட இன்னொரு இது வந்து என்ன லைக் இதை வந்து சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுன்னா இஸ்ரேல் பேஸ்டு ஃபேமஸ் இஸ்ரேல் ஸ்பைஸ் சேட்டிலைட்னு சொல்லுவாங்க. சாரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிலைட் இருக்குது. ஸோ அதோட வழி வந்தது தான் இந்த சேட்டிலைட்டும். ஓகேவா. சேட்டிலைட் வித் ஆர்கோஸ் அண்ட் அல்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாரல் சேட்டிலைட்டை. ஓகேவா. ஸோ இது வந்து இஸ்ரேலியோட சர்வேலன்ஸ் சேட்டிலைட் சிஸ்டம். சேமஸ் நம்மளும் இப்போ இந்த எமிசாட் அப்படிங்கிற சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை நம்ம மேலே அனுப்பியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன 3 more சேட்டிலைட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 3 more சேட்டிலைட்ஸ் வந்து எதுக்காண்டி நீடட் அப்படின்னா இப்போ அதாவது என்ன மற்ற இதோட அந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு சேட்டிலைட் மட்டும் போதாது, இன்னும் ஒரு 3 சேட்டிலைட்டை வந்து எக்ஸ்ட்ரா அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ் ஆக்ட் ஓட் ஹெல்ப் பேங்க்ஸ் மல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையில்லை. பட் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துச்சு. ஓகேவா. அதாவது என்ன இந்த ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா பேங்க்கை வந்து என்னென்னா அதாவது என்ன பேங்க்கை வந்து கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க. ஓகேவா. ஸோ அந்த கடன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தர் ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா 100 கோடிக்கு மேலே வந்து அவர் கடன் வாங்கியிருக்கணும். இந்தியாவில் வந்து இருக்கிற லாவுக்கு பயந்து வந்துன்னா அவர் வெளிக்கண்ட்ரிக்கு வந்து என்ன போயிருக்கணும். ஓகே. வெளிக்கண்ட்ரிக்கு போயிருந்து நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த நோட்டீஸில் இருந்து 6 வார காலத்துக்குள்ளே அவர் இந்தியாவில் கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிட்டார்னா அவருக்கு மேலே எந்த மாதிரியான ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ், அதாவது இது கிரிமினல் அஃபென்ஸில் வரும் இது. ஸோ அந்த மாதிரியான அஃபண்டர்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு மேலே போகாது. ஓகேவா. ஸோ அவர் 6 வாரத்துக்குள்ளே வரல அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே திரும்பி வரல அப்படின்னா அவர் வந்து ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ அவரை வந்து வர்றதுக்காண்டி ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரியான நோட்டீஸ்லாம் நம்ம இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுக்குன்னு வந்து என்னென்னா ஸ்பெஷல் இதெல்லாம் ஃபுகிட்டிவ் அஃபண்டர்ஸை இது பண்ணுறதுக்காண்டி ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லாம் வந்து என்ன அமைக்கிறாங்க ஆஸ் பர் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்டில் ஃபீச்சர்ஸ் தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன என்ஷூரிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏப்ரல் மே டு பி வார்மர் தன் நார்மல் சேஸ் IMD அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நான் அந்த நியூஸில் போடல. ஓகேவா. அது மறந்துட்டேன். ஓகே. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் 0.5 to 1 degree செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாட்டர் வெதர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த இயர் மேபி எல்னினோ வந்து நம்ம இதில் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எல்னினோ எஃபெக்ட் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சவுத் அமெரிக்கா சைடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷனோட ஹீட் வந்து அதிகமாகிடும். ஓகேவா. ஸோ ஹீட் அதிகமானால் இங்கே இருக்க ஏரோட இது வந்து லோ ப்ரெஷர் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ அதே நேரத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் இந்தியாவிலையும் ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்க இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஆஸ்திரேலியா இருக்க இந்த ஹை ப்ரெஷர் ஏர்ஸ்லாம் வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகி நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கான சான்சஸ் வரும். ஸோ இங்கே இருக்க லோ ப்ரெஷர் வந்து இது ஃபில் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து மான்சூன் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா இந்த சவுத் அமெரிக்கன் சைடில் வந்து என்னென்னா இந்த அந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க கரண்ட்ஸ் ஏர் எல்லாமே ஹை ப்ரெஷர் ஏர் எல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் வந்து என்ன மான்சூன் வந்து கம்மியாயிரும். ஓகேவா. ஸோ இந்த எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதையும் வந்து இந்த நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
என்ஷூரிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரிலேட்டட் டு நமக்கு வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ். அதே மாதிரி வந்து என்னென்னா அதுக்கடுத்து என்னன்னா இங்கே அதில் உள்ள அட்வொகேட்டை பற்றியும் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 130 பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 130 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா டெல்லியை தவிர மற்ற இடங்களில், ஓகேவா, டெல்லியை தவிர மற்ற இடங்களில் பெஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே தலைப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் செட்டப் மோர் பெஞ்சஸ்னால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஹைகோர்ட், ஓகே, சென்னை ஹைகோர்ட் மாதிரியே அதோட பிரான்ச் வந்துன்னா மதுரை ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ டெல்லியிலேருந்து வேறு இடத்துக்கும் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன, டிசிப்ளினரி ஜூரிஸ்டிக்ஷன் அகெயின்ஸ்ட் லாயர்ஸ். ஓகே, லாயர்ஸுக்கான டிசிப்ளினரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி 1961 ஒரு ஆக்ட் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஜுடிஷியரிட்ட இருக்கும். ஸோ 1961 அப்புறமா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதை வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன அட்வொகேட், அதாவது லாயர்ஸ் இதுக்கு வந்து என்ன மாற்றிடுவாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்தோன்னா பார் கவுன்சிலேருந்து டிசிப்ளினரி ஜூரிஸ்டிக்ஷனை வந்து ஜுடிஷியரிக்கு மாற்றணும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் வந்து ஓவராலாக இவங்க சொல்லியிருக்கிற விஷயம். ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கவங்க வந்து ஃபார்மர் ஜட்ஜு. ஸோ அவங்க வந்து என்ன 2000 to 2006 ஜட்ஜாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இருந்த டைமில் வந்து என்னென்னா இந்த ஆர்டிகல் 130 வந்து இன்வோக் பண்ண சொல்லி கவர்மெண்ட் கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா இவங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருந்த மீட்டிங்கில் அதாவது என்ன, இந்த மாதிரி மோர் பெஞ்சை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா ஜஸ்டிஸோட அந்த அத்தாரிட்டி வந்து டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மோர் பெஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மீட்டிங்கில் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்போ அந்த நேரத்தில் எடுத்த அந்த முடிவு வந்து மிகப்பெரிய வந்து என்னென்னா ஃபால்ஸ் முடிவு, அதாவது ஃபாலசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, தப்பான முடிவு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஹைகோர்ட்டில் நிறைய ஹைகோர்ட் இருக்குது. இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஹைகோர்ட் கிட்ட இருக்குது. மும்பை ஹைகோர்ட், அவுரங்காபாத், நாக்பூர், பானாஜி. ஓகேவா. இது எல்லாமே வந்து என்னென்னா மும்பை ஹைகோர்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஹைகோர்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஹைகோர்ட்லாம் இப்படி நிறைய ஹைகோர்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அவங்களுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கே தவிர அது வந்து எந்த விதத்துலையும் டைல்யூட் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகும்போது பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஜஸ்டிஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா சில லாயர்ஸ் வந்து என்னென்னா, இப்போ இதில் இருக்க ஃப்ளாஸ் என்ன அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு பெஞ்ச் தான் டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. அந்த ஃப்ளாஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பீப்புளால் வந்து என்னென்னா அங்கே வந்து வர முடியாது. லைக் டெல்லிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்களுடைய லாயர்ஸ் வந்து என்னென்னா, லைக் நமக்கு வந்து எக்ஸலண்ட் லாயர்ஸ் வந்து என்னென்னா நிறைய பேர் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நிறையா மணி பேர்டன் வந்து கிரியேட் ஆகும். யாருக்கு மேலே கிரியேட் ஆகும்னா அவங்களுடைய கிளைண்ட் மேலே தான் நிறைய மணி பேர்டன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டியே அவங்க வர்றதில்ல. சில லாயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஹைகோர்ட்டில் ஈவன் சேலரி அதிகமாக வர்றதா இருந்தாலும் அவங்க வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்டு கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்படி கன்வெர்ட் ஆனாலும் வந்து என்னென்னா அவங்க அதிகப்படியான மோனோபோலி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி நிறைய சம்பளம் வாங்குறது வாடிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு டெல்லியில் மட்டும் இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுனால 2 ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் நிறையா கேசஸ் வந்து உள்ளது. ஓகேவா. நிறையா கேசஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நிலைமைக்கு வந்து ஆயிடுச்சு. இது வந்து கோர்ட் ஆஃப் ஃபைனல் அப்பீல் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ். ஆனால் வந்து என்னென்னா இது லைக் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி வந்து என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃப்ளாஸை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளா என்னென்னா, நிறைய எக்ஸலண்ட் லாயர் வந்து இந்தியாவில் இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நிறையா மணி செலவாகும், அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நிறையா மணி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்னென்னா, ஈவன் அவங்க வந்து வந்தாலுமே வந்து என்னென்னா அவங்க ஒரு மோனோபோலியை கிரியேட் பண்ணி அதிகமான அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணிக்கிருக்காங்க. ஓகேவா. இந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் இதில். தேர்ட் வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஆனால் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி செயல்படுறாங்க. பிகாஸ் நிறையா வந்து என்னென்னா அவங்களுக்கு கேசஸ் வந்து அதிகமாக வர்றதுனால. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்ன அன்எத்திக்கல் லாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்எத்திக்கல் லாயர்ஸில் இப்போ இவங்க முக்கியமாக என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ் டினை ஆகிறதே அன்எத்திக்கல் லாயர்ஸ்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இவங்க வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து டிஸ்கானஸ்டாக தான் இருக்காங்க, டிஸ்கானஸ்ட் புரோக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ்க்கும் பீப்புள்ஸுக்கும் பாலமாக இருக்கிறது, பிரிட்ஜாக இருக்கிறது யார் அப்படின்னா நமக்கு வக்கீல். ஆனால் வந்து என்ன அவங்க அதிகமான டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ ஒரு விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா அத்தாரிட்டிக்கு வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி. அந்த காம்பன்சேஷன் கேஸில் வந்து என்ன மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து என்ன வாதாடும் போது அமௌண்ட்டு வாங்கக்கூடாது.
ஓகே, ஆஸ் பர் இது. ஆனால் வந்து அந்த விக்டிம்கிட்ட இருந்து அந்த காம்பன்சேஷனை வந்து என்னென்னா இவங்க நிறைய அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. ஈவன் பிளாங்க் செக் அது மாதிரி இஷ்யூ பண்ணி அவங்க நிறைய அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அல்லது இந்த இந்த காம்பன்சேஷனுக்காண்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல இவங்க ஜூனியரோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்து அதன் மூலமாக அந்த பேங்க்கில் வந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை அமௌண்ட்டை எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஈவன் ஆக்சிடென்ட் கிளைமில் வந்து இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கிளைம்லேயும் வந்துன்னா நிறைய அமௌண்ட்டை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய அத்தாரிட்டி வந்துன்னா விக்டிம்க்கு நிறைய காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அந்த காம்பன்சேஷன்லாம் மேக்ஸிமம் வந்து என்னன்னா இந்த மாதிரி லாயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விதி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேவா, விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க எடுத்த இதில் வந்து என்னென்னா அரௌண்ட் 70% ஆஃப் டிலே, ஓகே, கேசஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான டிலே வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா லாயர்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா லாயர்ஸ் வந்து என்னென்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வந்து என்னென்னா நிறையா வந்து என்ன டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன அகெயின் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்களுக்கு மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து என்ன கரெக்டாக எடுக்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் யார் எடுக்கணும் அப்படின்னா பார் கவுன்சில் எடுப்பாங்க. எந்த ஆக்ட்டு கீழே வரும் அப்படின்னா அட்வொகேட் ஆக்ட் 1961. ஓகேவா, 1961க்கு முன்னாடி வரைக்கும் இந்த லாயர்ஸை வந்து என்ன தண்டிக்கிற உரிமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிற உரிமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜட்ஜஸ்க்கு இருந்துச்சு. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961க்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த உரிமையை வந்து யார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார் கவுன்சிலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன மறுபடியும் அந்த பார் கவுன்சில் வந்து இன்னெஃபெக்டிவாக வந்து செயல்படுறதுனால இவங்க அந்த தவறை மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வே ஃபார்வர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 130 படி இவங்க மோர் பெஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா கமிஷன் 124th ரிப்போர்ட் அண்ட் 229th ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட்டுமே அதிகமான பெஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்படிங்கிறத ரிப்பீல் பண்ணிவிட்டு, அதாவது டெலீட் பண்ணிவிட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னா இவங்களே, அதாவது நம்ம ஜட்ஜஸே வந்து எடுக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டால் முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அயோத்தியா டிஸ்பியூட்டை வேற ஒரு மத்தியஸ்தருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ என்ன அது சுப்ரீம் கோர்ட்டால் இதில் கரெக்டான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மத்தியஸ்தருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி லாயர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற கேசஸ் வந்து என்ன வேற ஒரு மீடியேட்டர்ஸ்ட்டு கொடுத்துடணும். அவங்க வந்து என்னென்னா அதை எடுத்துகிட்டு அதில் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதில் அமௌண்ட்டை வந்து என்னன்னா நாங்கள் தான் இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் என்ஷூரிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டீப்பனிங் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டீப்பனிங் இன்செக்யூரிட்டி அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மிஷன் சக்தி அப்படிங்கிறத நம்ம வந்து விண்ணில் ஆன்டி சேட்டலைட் மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணி முடித்தோம். ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பஸ் அரவுண்ட் மிஷன் சக்தி ஷுட் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவ்யூ இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிஷன் சக்தி அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது என்னென்னா இது வரைக்கும் என்னென்னா அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு சொல்ல முடியலை. ஓகேவா, ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இப்போ அதை கிரியேட் பண்ணதில் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆன்டி சேட்டலைட் டெஸ்ட் மிசைல், அது நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த டெஸ்ட் மிசைல்னால நமக்கு வந்து என்ன இதை இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத இதில் ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை இப்படி கிரியேட் பண்ணதுனால நமக்கு நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி நமக்கு ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஆர்ம்ஸ் ரேஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ இந்தியா கிரியேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானும் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதில் திருப்பி பார்த்தோம்னா கோல்டு வார் எராவில், ஓகேவா, கோல்டு வார் எராவில் நமக்கு வந்து என்னென்னா 2 முக்கியமான டாக்ட்ரைன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஆர்ம்ஸ் ரேஸு, இன்னொன்று வந்து என்னென்னா மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேர் வந்து என்னென்னா ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் அல்லது அதர் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸை வந்து என்ன அழிக்கிறது. இதுதான் வந்து என்ன மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் இந்த இது வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் கோல்டு வாருக்கு அப்புறமா வந்துடுன்னா நமக்கு ஒரு நியூக்ளியர் டிஸ்ட்ரக்ஷன் மிஷன்ஸ் வந்துன்னா 2 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மிஷன் கூட நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா 2 நேஷனுமே வந்துன்னா ஒத்துக்கிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட இது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற கண்ட்ரிஸ் நிறைய இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா வந்து என்னென்னா நமக்கு
நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து என்னன்னா தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டைனமைட் அப்படிங்கிறத வந்து என்னென்னா 1867 வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா. யார்? ஆல்ஃப்ரட் நோபல். அதனால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து மனசு வெறுத்து தான் நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸையே வந்து என்னென்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்டு என்ன அளவுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து என்ன ஆர்ம்ஸ்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அரௌண்ட் $1.7 trillion அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வெப்பன் லைக் எவ்வளோ வெப்பன் கிட்ட இருக்குன்னா அரௌண்ட் 15,000 to 20,000 கிட்ட ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னா அவங்களுடைய வெப்பன் கெப்பாசிட்டியை வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ யூஎஸ் வந்து என்னன்னா நமக்கு ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்ட அணுகுண்டுகளோட அளவுக்கு அதிகமான லைக் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸை வந்து என்னென்னா இன்னமும் நிறையா கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ஓகேவா 2017 இது யார் வெளியிடுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிறவங்க வெளியிடுறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ வந்து குளோபலாக எக்கனாமிக்கில் இது வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதாவது என்ன இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து வாருக்காண்டியும் மிலிட்ரிக்காண்டியும் செலவிடுறது வந்து என்னென்னா நமக்கு அரௌண்ட் 14.76 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து என்னென்னா இந்த வாருக்காண்டியே செலவு பண்ணியிருக்காங்க. இது குளோபல் ஜிடிபியில் வந்து என்னென்னா 12.4% அளவுக்கு இது வந்து என்னென்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் லேட்டஸ்ட்டாக சிரியா, ஆப்கானிஸ்தான், இந்த ஈராக் மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ்னால நமக்கு நிறையா வந்து என்ன எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து என்னென்னா அவங்க இன்னொரு கண்ட்ரியோட அதிகமாக வந்து என்னென்னா மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ் வந்து என்ன வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சுருக்கிறது இது வந்து வாரை கம்மி பண்ணுமா, கர்டைல் பண்ணுதா அப்படின்னா கர்டைல் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இஸ்ரேல் பாலஸ்தீனில் வந்து வார் வந்தது. ஸோ அந்த வாரம் அவங்களால தடுக்க முடிஞ்சிச்சானா தடுக்க முடியலை. ஓகேவா. அதே மாதிரி வந்து கொலம்பியாவில் வந்து என்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டை வந்து அவங்களால தடுக்க முடிஞ்சானா தடுக்க முடியலை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ தான் ஆர்ம்ஸ் வச்சுருந்தாலும் இது வந்து என்ன மிலிட்ரி லெவலில் நமக்கு வந்து என்ன ஒரு பீஸை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னா பீஸை வந்து கிரியேட் பண்ண மாட்டேங்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இதை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன் ICAN இவங்க வந்து 2017 நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர்ஸ் வந்து என்ன டிசார்ம் பண்ணுறதுக்கு அவங்க அதோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத எல்லா கண்ட்ரிட்டையும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேர் நியூக்ளியர் இதை வந்து டிசார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இது வந்து என்ன நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சேட்டலைட் மிசைல், ஆன்டி சேட்டலைட் மிசைலோ இல்லாட்டி அதர் சூப்பர்சானிக் மிசைலாக வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது இது வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம எந்த லெவலுக்கு வந்துடுனா லைக் இப்போ ஒரு பீஸ் மிஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுனா 2 பேரோட பேச்சுவார்த்தையில் தான் வந்து பண்ணி முடிக்க முடியுமே தவிர அது வந்து ஆர்ம்ஸ்னால் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மிஷன் சக்தி அப்படிங்கிறத வெளியே நம்ம வந்து ஆன்டி சேட்டலைட் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணது வந்து நம்மளுடைய இன்செக்யூரிட்டியை வந்து இன்னமும் அதிகப்படுத்துது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஃபார் கேம்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபார் கேம்பெயின் அப்படின்னா இப்போ ஆன்டி சேட்டலைட் மிசைல் வந்து என்னென்னா நம்ம விண்ணில் ஏவணும். அடுத்த 15 நிமிஷத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டெலிவிஷன்லேயும் வந்து என்னென்னா இதை பற்றின சக்ஸஸ்ஃபுல் இதை வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து என்ன மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சிபிஐ வந்து லைக் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன்னா ஒரு குரூப் அதாவது ஹை லெவல் கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மீனிங்கில் மாடல் கோட் ஆஃப் இதை வந்து கான்டாக்ட் பண்ணலை இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாஸ் மீடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பதவியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து as per Part 7 அப்படின்னு சொல்லுவாங்க. Part 7ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாஸ் மீடியா வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாது. மாஸ் மீடியான்னு இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மீடியாஸ் லைக் தூர்தர்ஷன் ஓகேவா ஆல் இண்டியா ரேடியோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட கேம்பெயினுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் அவங்களுடைய எந்த பாலிசியும் வந்துன்னா அதில் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கும். ஸோ நம்ம அந்த இப்போ அவங்க நியமித்த வந்து ஹை லெவல் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூர்தர்ஷன்ட்டையும் ஆல் இண்டியா ரேடியோட்டையும் கேட்டாங்க. அதாவது என்ன உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஏர் பண்ணுறதுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோவை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டைரெக்டாக இது கவர்மெண்ட்டிருந்து வரல. நாங்கள் வந்து என்னென்னா ப்ரைவேட் சேனல்ஸ்ட்டை வந்து என்னென்னா பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அந்த இதைத்தான் வாங்கி நாங்கள் வந்து எங்களுடைய சேனல்ஸில் வந்து என்ன ஒளிபரப்பணும் அதனால் வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசோர்ஸ் வந்து என்ன கவர்மெண்ட்டிருந்து
எங்களுக்கு வரல, நாங்கள் தனியார்கிட்ட இருந்து தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லதுனால இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து என்ன பாதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் மாதிரியான ஒரு பெரிய மிசைல் வந்து டெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து அதை யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னா DRDO தான் அதனுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பட் என்னென்னா இது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் வந்து என்ன இதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிறது வந்து என்னன்னா ஒரு ராங்கான இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பொலிட்டிக்கல் லெவலில் வந்து என்னென்னா அதுவும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னென்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சவுக்கிதார்ஸ் ஆர் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட் த ரிச். சவுக்கிதார் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா பிஜேபியோட கேம்பெயினில் வந்து என்ன எல்லாரும் அவங்களுடைய பேருக்கு முன்னாடி சவுக்கிதார் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சவுக்கிதார்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் சவுக்கிதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹிந்தியில் எனக்கு தெரியல. வாட்ச்மேன் அப்படிங்கிறதா இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பணக்காரங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அது எந்த குரூப்பில் இருந்து போவாங்க அப்படின்னா தலித் அல்லது லோ லெவல் பீப்புள் அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் இவங்க தான் வந்து என்னென்னா சவுக்கிதார்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் இந்தியாவில் வந்து என்னென்னா வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க நல்லா லோயர் காஸ்ட் பீப்புள், புவர் பீப்புள், தலித்து, பேக்வேர்டு கிளாஸ், ஆதிவாசிஸ் இவங்க தான் வந்து என்னென்னா இந்த மாதிரியான கம்மியான ரெமுனரேஷன் இருக்கிற ஜாபில் வந்து என்ன போய் சேருவாங்க. யாருக்குன்னா பணக்காரங்களை காப்பாற்றுறதுக்காண்டி. ஸோ இவங்க பிஜேபியில் இருக்க எல்லாருமே வந்து அவங்க பேருக்கு முன்னாடி சவுக்கிதார்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ராங் நோஷன் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேக்கிங் எ கியூ ஃப்ரம் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இது வந்து என்னென்னா யாரோட முக்கியமான இனிஷியேட்டிவ் அப்படின்னா சைனாவோட முக்கியமான இனிஷியேட்டிவ். இது வந்து அவங்களுடைய ஏன்ஷியன்ட் பீரியடில் அவங்களுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடை வந்து என்னென்னா மறுபடியும் அவங்க ரிவைவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இதில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியா சில விதங்களில் வந்து என்னென்னா அவங்கள சைனாவை வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இதுவும் வந்து என்னென்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ஒரு இதுதான். பட் அது வந்து என்னென்னா இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக வந்தோன்னா அந்த ரோடு போகுது. இது வந்து நம்மளுடைய சவர்னிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்கீமை வந்து எதிர்க்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக G7 கண்ட்ரியில் முக்கியமான கண்ட்ரி இத்தாலி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் அவங்கள ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜாயின் பண்ணலை. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா சைனாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதாவது இன்ஃபார்மல் சம்மிட்னு சொல்லுவாங்க. இதை இன்ஃபார்மல் சம்மிட்டுக்காண்டி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்னென்னா அவங்களுடைய பார்ட்டியில் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்னென்னா சைனாவுக்கு அனுப்பி சைனாவில் வந்து என்னென்னா ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் நடக்கும். நாங்கள் எப்போனாலும் வந்து என்னென்னா இந்த PRAயில் வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபார்மல் மீட்டிங் வந்து அவங்க சைனாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில் நடக்கும். ஸோ இந்த இது மாதிரியே இந்தியாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மல் மீட்டிங் அனுப்பாமல் இன்ஃபார்மல் மீட்டிங் மாதிரியான ஒரு இதை வந்து என்ன பண்ணணும். அதாவதுனா பிஜேபியில் இருக்க இப்போ பிஜேபியோ அல்லது நெக்ஸ்ட் காங்கிரஸ் வராங்களோ அவங்களுடைய பார்ட்டியில் இருக்க பெரிய ஆளுங்க வித் குரூப் ஆஃப் லைக் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கே போகணும். அவங்ககிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி நடத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா சைனாவுக்கும் நமக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சாம்பிள்ஸ் ஃபெயில் குவாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜான்சனோட பேபி ஷாம்பு நம்ம வந்து நியூஸ் விளம்பரம்லாம் பார்த்துருப்போம். இந்த ஷாம்புவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் அஃபீஷியல்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபார்மால்டிகைடு இருந்திருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ ஃபார்மால்டிகைடு ஆல்ரெடி வந்து இந்த வேறு நியூஸ்லேயும் பார்த்துருப்போம். இந்த தமிழ்நாடு சென்னையாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ரெண்டுலேயும் வந்துன்னா மீனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி ஃபார்மால்டிகைடை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மால்டிகைடை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கார்சினோஜெனிக். ஓகேவா? கார்சினோஜெனிக் மாதிரியான இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும். இது நேச்சுரலாக கிரியேட் ஆகக்கூடியது. ஆனால் இதை வந்து நம்ம இது செயற்கையாக வந்து உருவாக்கி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கார்சினோஜெனிக் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஜான்சன் பேபி ஷாம்பில் வந்து என்ன ஃபார்மால்டிகைட் இருக்கிறத வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ப்ரிலிம்ஸில் மேபி ஃபார்மால்டிகைட் பற்றியான கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் ட்ரேஸ் லைக்லி மீத்தேன் சோர்ஸ் ஆன் மார்ஸ். ஓகேவா? மார்ஸில் மொத்தம் லேண்ட் ரோவர் அதாவது மார்ஸில் இறங்கி செக் பண்ணக்கூடியது லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 2 மிஷன் தான் இருக்குது வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு. ஒன்று வந்து கியூரியாசிட்டி, இன்னொன்று கியூரியாசிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா நமக்கு இன்சைட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கியூரியாசிட்டி, இன்னொன்று வந்து என்ன இன்சைட்.
அப்படின்ற 2 மிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 மிஷன் தான் வந்துன்னா அங்கே லேண்ட் ரோவர் இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் மங்கள்யான் ஒரு முதல் மிஷன் அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் வந்துன்னா மார்ஸ் ஆர்பிட்டர் நம்ம வந்து இன்னொரு மங்கள்யான் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அனுப்ப போகிறோம். 2022-23 நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுடைய ஸ்பேஸில் வந்து என்னன்னா இது செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் இந்த கியூரியாசிட்டி அண்ட் இன்சைட் இந்த 2 தான் வந்து அங்கே இருக்க லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 2யுமே யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ISRO தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.